சின்ன பையா பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நல்ல காத்திருந்தேன் இதுக்கு எத்தனை நல்ல காத்திருந்தேன். என்னடா இப்படி நின்னுக்குற? அப்ப தெருக்குத்துக்கு போனாருல அந்த பப்புன்னு வருவானே குஸ்ட் மாதிரி ஆயிடுறான் போல இது. அதுக்கு அதான் நைனா போன் பண்ணாரு. பாடா பப்புன்னு ஆளு இல்ல 2 பேரும் சேர்ந்து கலக்கு 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 கலக்கிட்டு வரலாம் சொல்லிக்கிறாரு. ஏண்டா இந்த தொழில் உங்க அப்பனோட முடிஞ்சு போட்டன்றதுக்காக தான் உனக்கு கஷ்டப்பட்டு எப்படியோ ஒண்ணு பேசி கீசி காலேஜுக்கு சேர்த்து விட்டேன். நீ என்னடானாக்கா மறுபடியும் இந்த தொழிலுக்கே போறன்ற? இந்த தொழில் பண்ணிதான் என்ன படிக்க வச்சாரு. இன்னைக்கு இந்த தொழிலுக்கு ஒரு பிரச்சனைனா நான் எப்படி ஓட முடியும் சொல்லு? அதுக்குன்னு படிப்பே எனக்கு தேவையில்ல. எனக்கு என் பரம்பரை தொழில் தான் முக்கியம். லூசு மாதிரி பேசாதடா சின்ன பையா. இப்ப உங்க அப்பா ரோட்ல எங்கன்னா நந்து போனான்னு வச்சுக்கேன், தோ படுறா தெருக்குத்து பண்றவன் போறான், தோ படுறா ஆன்டி அங்கிள்னு தெரியல படுறா அப்படி எல்லாம் சொல்லி கலாய்க்கிறாங்கடா. கலாயிரம் கலாய்ச்சி போறாமா? எங்களை பார்த்து 4 பேர் சிரிக்கிறானுங்க, 4 பேர் அழுறானா? இது எங்க தொழில் கொஞ்சம் கருவமா? அது இல்லாம வர வர இந்த 4 கலையை அழிஞ்சு போதுமா? அதுக்கு விட்ட முடியுமா? ஊக்கி நிப்பாட்டுவோம்ல. டேய் இப்பெல்லாம் நிறைய என்னது பாத்திங்க கூப்பிடவே மாட்டாங்களாண்டா இந்த தொழிலுக்கு. அதுக்கே வேற புலம்புறான் பாரு. இப்ப அழிஞ்சு வருதுன்ற அப்புறம் எனக்கு அப்புறம் யாரு வருவாங்க? இருக்கிற வரையும் ஆடுவோமா? போய் அது எங்க கால்கள். ஆனா என்ன ஒண்ணு இந்த ஆளுதான் சமாளிக்க முடியாது. யார? அப்பாவுதான். ஏன் அசூரன கஷ்டம் போட்டாருன்னு வச்சுக்கா, தனுஷாவது அறுவடை இப்படிதான் வெட்டுவாரு. இந்த ஆளு சாட்டை வச்சு முறுக்கின்னு வச்சு சாத்து 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 சலார் சலார் சாத்தி இப்படி இருக்கிறேனே இப்படி ஆகிறாரு. அடிக்கிறான்னு தெரியுதுல்ல, போவாதனேனா? அந்த வலி அந்த வேதனை அந்த இதுல அது அப்பா எனக்கு படிக்க வச்சாரு. அது எனக்கு தெரிஞ்சதானமா 4 பேர் நான் சொல்ல முடியும். சொல்ல வலி இதே நான் அப்பா போகாம இருந்தானே நான் காலேஜ் போயிருந்தேன். சரிடே ஓவரா பண்ணாதடா. அந்த பீப்பு ஊதுவாரு நாதஸ்வரம் ஊதுவாரு அந்த அண்ணன் கிட்ட அப்படி இப்படின்னு நான் எதனா பேசி வைக்கிறேன். அப்பப்ப ஜூஸ் எதனா வாங்கி தருவாரு. டே தெருக்குத்துனா மக்களை சிரிக்க வைக்கிறதுக்கு அப்படி இப்படிதான் பேசுவாங்க. ஒரு அளவு இல்ல பேசுனா சின்ன சின்ன பசங்க பாத்து நிக்குது. ஒரு கலை இருக்குதான், அதுக்கு டபுள் மீனிங்கா அந்த அந்தரங்க வாழ்க்கையை பேசி பேசி தான் சிரிக்க வைக்கணுமா? வேற சிரிக்கிறது வைக்கிறது வழியா இல்லையா? என்ன போட்டு அடிக்க வேண்டியதானே நல்லா? ஐயா அதுக்கு தாண்டா பயமாக்குது. நீ இருக்கிறதே ஆள் நோஞ்ச மாதிரி இருக்கிற. எல்லாரும் சாட்டிய வச்சு அடி 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 அடின்னு அடிப்பானுங்கடா. பயமாக்குதுடா. நானே பயத்துல போயிருக்கிறேன். நீ வேற அதே வச்சு நான் போயிட்டு பயமாக்குது இல்ல வீட்லயே இறனேனா? நான் வீடியோ கால் பண்ணணும் அவனுக்கு. மொத்த காசு எடுத்துறாருமா. நான் ஆறத பார்த்து சிரிக்க வைக்கிறத பாத்துட்டு எல்லாம் 10 ரூபாய் 20 ரூபாய் 30 ரூபாய் 40 ரூபாய் 50 ரூபாய் குத்துறாங்க போறியா? அழகா லவுட்டு போயிட்டாருமா. இவரு எனக்கு தெரியாம வந்து இப்படி அடிக்கிற மாதிரி பிடிச்சி அடிக்கிறத மாதிரி ஒரு 20 ரூபாய் அதிகம் பொறுத்து. யாரு கூட அந்த நாதஸ்வரம் அதிகப்பானே அவனுக்குதான். அப்பா பாத்து நேக்கிறாரு. என்கிட்ட சொல்றாரு எடுக்கிறான்டான்னு. நம்ம இருக்கிறோம் பாக்கதான் எடுக்கிறோம் பாக்க கூட தூக்கிறாமா இவன். சரி மூச்சு கீச்சு வாங்குச்சுன்னா ரெஸ்ட் கிஸ்ட் எடுக்குடுவாங்களா சாமியா? போடுறானுங்க அவனுங்க எல்லாம் ஒரு ஆள் மாத்தி மாத்தி போறானுங்க. அந்த ஆரம் மூச்சு வந்து டாப் டு பாட்டம் வரைக்கும் நம்ம இருக்கணும்ன்றானுங்க. பப்பு என்ன பண்ண சும்மாவா? இதுக்குதான் சொல்றேன்டா காலேஜே போயிடுறா சின்ன பையா. திரும்ப ஏமா காலேஜ் பண்ற நீ? பப்புன்னு இல்லாம எனக்கு வியாபாரம் இல்லாம என்ன பண்ணுவானுங்க? இப்ப அவங்க வர அங்கங்க வர புக்கிங்கே இல்லையா குறைஞ்சிருந்தா? அப்பதானே நீ சொன்ன போன வருஷம் ஒரு நாள் ஆனாரு. அதான் இன்னைக்குதான் ஆட போய்கிறாரு. இதோட எத்தனைக்கு வருமா இல்ல வராதான்னு தெரியல. நிறைய கலைகள் உள்ள வந்துருச்சுமா. கானா பாட்டுன்றாங்க, ஆடியோ வீடியோன்றானுங்க, பொருளை கூட அந்த ஆள விடுறானுங்க. வர வர எங்களை மதிக்க மாட்டாங்க. என்ன பண்றது? ஏதோ இருக்கும்போது இப்ப ஆடி கடித்தான், இருக்கும்போது சப்பாத்தி கடித்தான். முதல்ல ஊருக்கு மழை வரலன்னா உங்களை மாதிரி ஆளுங்க கூப்பிட்டு வச்சு கரகாட்டம் இதுன்னு என்னென்னோ பண்ணுவாங்க. சொன்னானுங்க எங்கடா மழையும் இல்ல தண்ணி இல்ல உங்களை வந்து ஆட வச்சு நான் எங்களை காசுக்கு போங்கடா அப்படின்றானுங்கம்மா. என்னடா பண்றது? நான் ஒரு ரூம் மட்டும் என்னது டான்ஸ் போற நல்லா இருக்கா பாரியா? குத்தாடி குத்தாடி சைலக்கா குனிஞ்சி குத்தாடி சைலக்கா பந்தலிலே பாவா வேர்த்து வேலை வளர்த்து போட்ட செத்த நேரம் உக்காரு நாயே. ஏன் ஆடிக்கினே உயிர அப்படி போனாலும் போக வழி இந்த கால்கள் உட்காராது. ஐயோ நாளை மூஞ்சி பாரு. ஆமா என்ன கதை ஏது கதைன்னு கேட்டிய உங்க அப்பா கிட்ட? கதைய நம்ம கதை அதெல்லாம் அப்பா கதை எதனா பண்ணி போறேன் நமக்கு. ஆடிங்கால பாரு நான் கூட போய் என்ன காலேஜ் விட்டு கிடக்கணும். இதுதான் என் வேலை. ஐயே குடி கிடைக்கத்தான் பாப்பனோட வேலை. ஐயே அங்க போய் லூசு பையன் மாதிரி பேக்கர காட்டும் அப்படியே உட்காந்து கிடக்க போறடா. அப்புறமா வீட்டுக்கு வந்து உன்னை நிஜமாலே சாட்டி எடுத்து வெளின்னு வெளுத்துருவான்டா. இதுக்காடா நான் உனக்கு கூப்பிட்டேன்னு. போன வருஷம் அடி வாங்குது பத்தாதா உனக்கு? உள்ள வார வீங்க போச்சுமா சோர்ந்து போய்க்குது பாருங்களா. அந்த ஓவரா அடிக்கிறாருமா.
என்ன கதைன்னு கேட்டுக்கோ சாமி. முதல்ல கதையில எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை பேர் அடிப்பாங்க அப்படிலாம் கேட்டுக்கோ. பின்னாடி பெடக் சண்டை பஞ்சு மாதிரி எல்லாம் வைப்பாங்களே, வச்சுக்கினியா? இன்னும் நிஜமாலே அடி ஊந்துரும்டா. அப்புறம் ஐயே ஆல்ரெடி அவர்தான் இருப்பாரு. போட போறவா என்ன ஒரு இம்ப்ரெஸ் பண்றாரா அவரு. நீ ஒரு ஆள் தான் உங்க அப்பா குரூப்ப கலாய்க்காம இருந்த, இப்ப நீ என் கலாய்க்கிறியா? எங்களை ஆட்டக்காரக்குள்ள நாங்க கலாய்ச்சிக்குவோம், அடிச்சுக்கும் பிடிச்சுக்குவோம். வெளியெல்லாம் வந்ததை செதற விட்டுருவோம் நாங்க. எங்க கலையை அவனை கலாய்க்க கூடாது, நாங்களே கலாய்ச்சாதான் உண்டு. சின்ன பையா, நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்களா? போட்டோ கிட்ட புடிச்சு எல்லாத்துலயும் போட்டு விடண்டா. 2 வியூஸ் 3 வியூஸ் கூட போக மாட்டேங்குதுமா. பக்கத்துல அப்படியே பக்கத்து கச்சேரி ஃபுல்லா பாட்டு கச்சேரி போட்டு ஆடிங்கிறாங்க. பொண்ணுங்க எல்லாம் ஒருத்தம் இருக்க மாட்டாங்க, எல்லாம் ஓட்டானுங்க. சொன்னாரு உங்க அப்பா, அததான் சொன்னாரு. போன டைம் இவனை பப்பு நான் கூட்டு போனேன்டி, பாதிலே விட்டு போயிட்டான் அப்படின்னாரு. குழந்தைக்கு பசி விசி எடுத்துருக்குந்தா அப்படின்னு. இல்லடி அங்க பொண்ணுங்க ரெக்கார்ட் டான்ஸ் ஆடிங்க, அதை போய் பேன பாத்துங்க தாண்டி அப்படின்னு. டேய் என்னடா உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு வருவார் தெரியுமாடா? அப்படியே வேர்த்து வேலை வெளுத்து போய் அப்படியே நஞ்சு போய் வருவாரா. அவர் கட்டுனுக்கிற துணி எல்லாம் ஒவ்வொன்னா நம்ம அவுத்துன்னு வச்சுக்க, அப்படியே வரி வரியா கோடு கோடா அப்படியே பதிஞ்சு போயிருக்கும். அந்த அளவு கஷ்டப்படுவாரு. சரி புள்ளையா அந்த மாதிரி கஷ்டப்பட வேணாமேன்னு பார்த்தேன். என்ன பண்றது, ஆட்டக்கார மாதிரி தான் வளரணுமா? நான் என்னதான் பெரிய படி படிச்சு எங்க பெரிய உத்தியோகத்துக்கு போனாலும் என்னைக்கா ஒரு நாள் இந்த சலங்கை என் காலில் கட்டினாதான் என் கால் அடங்கும், என் உயிர் போகும். அப்படியே பெரிய மனுஷன் மாதிரி தான் பேசுவேன். நீ ஒரே இன்ட்ரெஸ்டா இருக்குடா. இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த தொழில் உள்ள போனா பரவாயில்லையே. சரி படிப்பு வராம போறிய, எனக்கு அதான் கொஞ்சம் பயமாகுது. எனக்கு படிப்பு முக்கியம் இல்லம்மா, என்னுடைய நாட்டோட எங்களுடைய கொலைதான் எங்களுக்கு முக்கியம். சின்ன பையா நீ பாட்டும் போது எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருதுடா. இந்த பாட்டுலாமா பாடி ஆடுறாங்க? இல்ல பாட்டு பாடுவோம் நாங்க. ஐயோ தூத்துக்குடி கொத்தனார் பைத்தியம் கவர் போட்டு அந்த பாட்டு பாடி. சின்ன பையா எல்லாரும் காசு எல்லாம் குத்தும் போது குத்தன உடனே ஏத்து உள்ள மணி பஸ்ல வச்சுக்கணும். அடிக்கிற கேப்ல உருவிடலாமா? அவன் குத்தன உடனே நீ கையில குடுன்னு வாங்கி வாங்கி வச்சுக்கடா. ஒரே ட்ரெஸ் போட்டு ஆடிங்கிறானுங்க. அந்த ஒரு நைட்டுக்குள்ள 10-15 ட்ரெஸ் மாத்தணும். மாத்திட்டு வர கேப்ல உள்ள அவன போய் எடுத்துறானுங்கம்மா காசை. அவனுக்கு பொறாம வச்சு நிறைய காசு வாங்கிறேன்ல, அவனால வாங்க முடியல. என்னன்னா பப்புன்னா உசுர குத்து பொழைக்கணும்ல. சின்ன பையா ஐயோ ஐயோ ஏன் சிரிக்குது எதுக்கு சிரிக்குதுன்னு கூட தெரியாம ஓடுறேன். விசாரம் பண்ணிடுவேன். ஆனா ஒண்ணுடா சின்ன பையா, உங்க அப்பா கூட இது மாதிரி ஒரு தெருக்குத்தல் தான் என்ன கரெக்ட் பண்ணி கூட்டினா தான் தெரியுமா? அவ்வளவு அழகா அந்த நடை உடை பாவனை எல்லாத்தையும் சூப்பரா பண்ணுவாரா உங்க அப்பா. நான் ஒண்ணு முதல்ல உங்க அப்பா நல்லா கோர்ல யாரோ குப்பு குப்புன்னு இருக்கும்டா. இப்ப இந்த மாதிரி உன்ன மாதிரி குடியும் போட்டு 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 அந்த வேர்வை பட்டு போட்டு சொட்ட மாண்டி ஆகி போச்சுடா. மண்டியில மசூர் இல்ல, கையில காசு இல்ல, எங்க போட்டு அப்படிக்குது. நீ உட்காந்து நல்லா தானே தின்னுங்கிற, ஏன் வந்து அந்த வாட்சிங்கிட்டே வாசிக்கலாம், ஜிங்கு 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 அடிக்கலாம். இங்க அடிக்கிறல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த வீட்டுக்காரிக்கலாம் போட்டு ஓரா பண்ணாதடா. அந்த அளவுக்கு அம்மாக்கு திறமை பத்தாது சாமியா. ஒண்ணு இல்லம்மா, நீ அங்க சொல்றல அது அப்படியே எங்க வாயில சொல்லணும், அவ்வளவுதான். இது கையில சொல்லணும். ஆமா, இது வந்து பக்கத்து வீட்டுக்காரி, இது வந்து ஏத்து வீட்டுக்காரி, ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு சரி பண்ணதெல்லாம் போதான். சின்ன பையா கோயில்ல சோலாம் போடுவாங்க, அதெல்லாம் வாங்கி வாங்கி டப்பால வச்சுக்கணும். எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா அதெல்லாம். நான் போறதே துக்க வீட்டுக்கு காரியம் 16ஆம் நாள் தான். அந்த கிழவனுக்கு ஏதோ பிடிக்குமா, இந்த தெருக்கு ஊத்துனா உசுர விட்டுருவானா, அதனால நாங்க அதை ஆட போறோம். கோயிலுக்கு போய் சோழ சுண்டல வாங்க போறோங்க. என்ன பம்சன் என்ன இது கருமா சூப்பரா சின்ன பையா. கோயில் பம்சனாச்சும் சாம்பார் சோறு வடை பாயசம் தான் போடுவாங்க. 16ஆம் நாள் காரியம்ன்ற சின்ன பையா எப்படியும் கறி மீன் எல்லாம் சமைச்சு வச்சு படைப்பாங்கடா. ஓய் ஒரு கெத்த காமிச்சிரு புரியுதா? கொஞ்சம் வருத்து கூடாதுமா. நாங்க போடும் போது அவசரம் வச்சோம், சிவன் வச்சோம், பார்வதி வச்சோம் போன போறோம். எங்களுக்கு எப்படி நான்வெஜ் போடுவாங்க? வரும்போது கேட்டு வாங்கிடுவாயா? ஒரு சோறு வாங்குறதுக்கு கூட உனக்கு திறமை கிடையாதா? என்னடா சோறு 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 நான் நின்னுக்கிறேன். கால சலங்கு கட்டிக்கிறேன், ஒரு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்போம். போய் வெற்றியோட வாடான்ல சோறு வாங்கினோம், குழம்பு வாங்கினோம். இது இப்ப எடுக்க மாட்டாங்கடா. நீ போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கற்பூரை வச்சு உனக்கு நைனாக்கு எல்லாருக்கும் சுத்தி போட்டு எலுமிச்சமக்காய் இது அது இதுன்னு ஏன்னா பண்ணுவேன்டா அம்மா. இப்ப எல்லாம் பண்ணிடணும்னு சொன்னா எப்படி?
அம்மா லெமன் சாதம் கலர்றதுக்கு லெமன் வச்சுக்கிறேன், அழகா உனு சுத்தி பூஞ்சு போட்டு கருப்பு ஏத்தி டிஷ் எல்லாம் கழிச்சிடுறேன் இன்னைக்கு. ஐயே பாத்து பத்திரம் நேனா, உன் நைனாவை கேட்டுதான் சொல்றா. அவரு அடிக்கடிக்கு சாமி எல்லாம் வரும் அவருக்கு, புரியுதா? அந்த அசுர வேஷம் போட்டாருன்னா கொஞ்சம் பாத்து பத்திரமா சூதானமா கூட்டின்னு வந்துரு வீட்டுக்கு. பத்திரம் பத்திரம், பாய் பாய்டா பாய்டா. நீ போயிட்டு வா.